கடலூரில் கப்பல் தளத்தில் தஞ்சமடைந்துள்ள மீனவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்க முயற்சி செய்யப்பட்டுள்ளது. கடலூரில் கப்பல் இறங்கும் தளத்தில் சிக்கியுள்ள 6 மீனவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்க முயற்சி செய்யப்பட்டுள்ளது. தைக்கால் துறையை சேர்ந்த மீனவ கிராமத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் 2 படகுகளில் நேற்று கடலுக்கு சென்ற நிலையில் கடல் சீற்றம் காரணமாக கடலில் விபத்துக்குள்ளான நிலையில் தற்போது ஹெலிகாப்டர் மூலம் அவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 6 மீனவர்கள் கப்பல் தளத்தில் சிக்கியுள்ள நிலையில் மீனவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. தைக்கால் தோணித்துறை மீனவ கிராமத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் 2 படகுகளில் நேற்று கடலுக்கு சென்ற நிலையில் கடல் சீற்றம் காரணமாக கடலில் கப்பல் விபத்துக்குள்ளான நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் ஹெலிகாப்டர் குழு இன்று விரைந்துள்ளது. கடலூரில் கப்பல் தளத்தில் சிக்கியுள்ள 6 மீனவர்கள் மீட்க ஹெலிகாப்டர் குழு வருகை தந்துள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில் உள்ளார். விவேக்குமார், மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. மீன்வளத்துறை அறிவிப்பையும் மீறி கடலுக்கு சென்ற பொழுது மீனவர்கள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி 6 பேரும் சிக்கிய நிலையில தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டனர். கடலூர் மாவட்டத்துல வானிலை மைய எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பையும் மீறி தைக்கால் தோணித்துறை கிராமத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் நாட்டுப்படகுல சென்ற பொழுது அங்கு படகு கவிழ்ந்து சர்க்குணன், தினேஷ், மணிமாறன், மணிகண்டன், தமிழ் உள்ளிட்ட 6 பேர் சிக்கிக் கொண்டனர். இதனை அடுத்து அந்த 6 மீனவர்களும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொழிற்சாலையின் கப்பல் இறங்குதளத்துல பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில தற்போது அவர்களை அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த சூழ்நிலையில 6 பேரையும் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அந்த கப்பல் இறங்கு தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட நிலையில படகுகள் செல்ல முடியாத சூழல் இருந்தது. ஏனால் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதன் காரணமா அந்த பகுதியில பொதுமக்கள் மீனவர்கள் செல்ல முடியாத சூழலும், அதே போல கடலோர காவல்படையும் மீனவத்துறை அதிகாரிகளும் செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது. தற்பொழுது அந்த 6 மீனவர்களும் மீட்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். கிருஷ்ணவேணி, கடலூர் கப்பல் தளத்தில் சிக்கிய மீனவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார். கடந்த 2 நாட்களாக சிக்கி தவித்த மீனவர்கள் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். தைக்கால் தோணித்துறை மீனவ கிராமத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் கடல் சீற்றம் காரணமாக அங்கு சிக்கி தவித்த நிலையில் தற்போது ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கடலூரில் கப்பல் இறங்கும் தளத்தில் சிக்கியுள்ள 6 மீனவர்கள் தற்போது ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். தைக்கால் தோணித்துறை மீனவ கிராமத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் 2 படகுகளில் நேற்று கடலுக்கு சென்ற நிலையில் கடல் சீற்றம் காரணமாக அங்கு சிக்கி தவித்த நிலையில் தற்போது ஹெலிகாப்டர் குழு மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், கடலூரில் கப்பல் தளத்தில் சிக்கி தவித்த மீனவர்கள் தற்போது ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு உள்ளனர். மீனவர்களின் நெகிழ்ச்சி தருணம் எவ்வாறு உள்ளது? தற்போதைய விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, கடந்த ஒரு 24 மணி நேரமாகவே கடலில் சிக்கி தவித்த மீனவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பார்த்த முதல் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் இந்த புயலின் எதிரொலியாக உள்ள சிக்கி கொண்டு தவித்து வருகின்றனர். குறிப்பாக ஒரு இடத்தில் மட்டுமே ஒரு 5க்கும் மேற்பட்ட நபர்கள் சிக்கிக் கொண்டு மிகவும் சிரமத்துக்குள்ளாய் வந்த நிலையில் குறிப்பாக அவங்களை மீட்கும் பணியில் பாதுகாப்பாக தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. அது தோல்வியில் தான் முடிந்தது. தொடர்பாக இந்த வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அதிக காற்று, குறிப்பாக இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுகள் வீசிக்கொண்டு வருவதாலும் மேலும் படகுகள் மூலம் அவர்களை மீட்கும் பணியானது தோல்வியடைந்தது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்துமே ஆனால் மீனவர்களை மீட்கும் பணியானது தோல்வி முடிவு பெற்றது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்று இறுதி கட்டமாக அவர்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து ஒரு கடந்த 12 மணி நேரமாக தீவிரமான முறையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அதற்காக சிறப்பு ஹெலிகாப்டர் ஒன்று வரவைக்கப்பட்டு மேலும் இந்த காற்றின் தரத்தை அறிந்து கொண்டுதான் பிறகு அந்த ஹெலிகாப்டர் மூலம் தற்போது இந்த மீனவர்கள் மீட்கும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
குறிப்பாக 5க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது வரை மீட்டுள்ளனர். குறிப்பாக அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தற்போது தமிழக அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது மீனவர்கள் மீட்பு பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒரு 5க்கும் மேற்பட்ட நபர்கள் தான் இந்த மீனதளத்தில் சிக்கிக் கொண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்கள் மீட்கும் பணியானது தீவிரமான முறையில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவர்கள் பாதுகாப்பான முறையில் கரைக்கு கொண்டு வந்து தருவதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 48 மணி நேரமாக கடலுக்குள் சிக்கி தவித்து தொடர்ந்து அவர்கள் பாதிப்பை உணராமலும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட தமிழக மீனவர்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் இருந்ததை தவிர்க்கும் விதமாக தற்போது இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு 48 மணி நேரமாக கடலுக்குள் சிக்கிக் கொண்டு குறிப்பாக இந்த உணவுகள் கூட உட்கொள்ள முடியாமல் நிலையானது மீனவர்களுக்கு தொடர்ந்து நிலை நீடித்து வந்தது. அதனை கருத்தில் கொண்டுதான் தமிழக அரசு தற்போது இந்த தீவிர நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு ஹெலிகாப்டர், அதாவது சிறப்பு ஹெலிகாப்டர் ஒன்று வரவழைக்கப்பட்டு அதற்காக மீனவர்களை மீட்கும் பணியானது தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மீனவர்கள் கருத்தாக என்னவென்று பார்த்தால் இந்த புயலின் பாதிப்பை தெரியாமல் தான் நாங்கள் உள்ளே கொண்டு சிக்கிக் கொண்டோம் எனவும் தற்போது மீனவர்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த புயலின் தாக்கமானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருவதாலும் கப்பல்கள் மூலம் அவர்களை மீட்கும் பணியானது தோல்வியுறுந்துள்ளது. குறிப்பாக அவர்கள் பகைவர்கள் கூட கடலில் சிக்கியுள்ளதாலும் அதனை மீட்கும் பணி கூட பாதுகாப்பாக தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றனர். முதலில் மீனவர்கள் தான் முக்கியம் என்ற அடிப்படையில் தான் தற்போது தமிழக அரசு மீனவர்களை மீட்கும் தற்போது ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக மீனவர்கள் சென்ற படகுகளை கூட மீட்பதற்கான தீவிர நடவடிக்கையானது தற்போது எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த நடவடிக்கையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தால் ஒரு 48 மணி நேரமாக கடலுக்குள் சிக்கிக் கொண்டது தொடர்ந்து தமிழக அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அவர்களுக்கு என்ன நிலை இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பான முறையில் மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஹெலிகாப்டர் முதல் உணவு கொடுக்கப்பட்டு பிறகு அவர்களுக்கு அடிப்படை தேவை, அதாவது தண்ணீர், உணவு போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்ட பிறகுதான் தற்போது அவர்களை மீட்கும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது ஒரு 5க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது கரையாட ஒதுங்கி தற்போது அவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் நம்ம காட்சிகளை பார்த்தாலும் தெரியும். அந்த காட்சிகள் மூலமாகவே மீனவர்கள் எந்த அளவுக்கு அவர் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள், அவர்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்துள்ளார்கள் என்பது தெரிய வரும். மேலும் இருக்கக்கூடிய ஒரு உள்ள போய் சென்று வந்ததன் காரணமாகவும் அவர்களுக்கு மூச்சு திணறல் கூட ஏற்பட்டதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி உள்ளது. மேலும் அவர்களுக்கு அங்கே அடிப்படை வசதி செய்யப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான முறையில் தற்போது கரைக்கு கொண்டு தற்போது அந்த ஹெலிகாப்டர் மூலம் தான் இந்த மீனவர்களை மீட்கும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணாணி, கடலூரில் கப்பல் இறங்கும் தளத்தில் சிக்கி தவித்த மீனவர்கள் தற்போது ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.